அன்பு நேயர்களே, இது ஒரு பரிதாபமான ஒரு ஒரு வீடியோவை கொண்டு வந்திருக்கின்றேன். கல்முனை பகுதியை பிறப்பிடமாகவும் வசிப்பிடமாகவும் கொன்ற ஒரு மாவட்ட நீதிபதி ஒருவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கின்றார். அது அந்த நீதிபதியை பற்றி சொல்வதென்றால் ஒரு அடப்பாவி நீதிபதியாம், அப்பாவியாம். யாருக்கும் பம்பு இல்லாம சட்டத்தை அதாவது அவங்க ஒரு சிறு வளையம் போட்டு சிறவர் இருக்கும் இல்ல, அந்த சட்டத்துக்குள்ளேயே நின்று வார தீர்ப்பு ஆவணங்களும் சாட்சிகளின் தடயங்களின் அடிப்படையில் நீதியை வழங்கிட்டு போற ஒரு நீதிபதியை ஒழிய அவர் ஒரு பாவப்பட்ட ஜென்மம் என்று சொல்றாங்க. நாம் நேற்றிரவும் ஒரு நீதிமன்ற ஆபீசருடன் கேட்ட போதும் ஐயோ அந்த ஆளுக்கு இது நடந்திருக்கே பாவப்பட்டு சொல்லுகின்றார்களே ஒழிய, ஏனெனில் ஒரு நாணயத்திற்கு இரு பக்கம் இருப்பது போன்று ஒவ்வொரு மனிதனுக்கும் இரு பக்கம் இருக்கும். அது தொழில் ரீதியாக இருக்கட்டும், மனிதனாக வாழ்ந்த காலமாக இருக்கட்டும், எல்லோருக்கும் இரண்டு பகுதி இருக்கும் இல்லையா? இவருக்கு ஒரு பேஜ் தானா, ஒன் பேஜ் தான். அந்த பேஜ்ல வாழ்ந்தவர் தான் இவர். ஒரு நீதி வழங்கலின் போது பிழையாகவும் தவறாகவும் விளங்கிக் கொண்டு மஞ்ச காவி உடையின் பிடிசத்துக்கு அமைய அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருக்கின்ற அவர் நீதிமன்றம் சென்றும் அவருக்கு நீதி கிடைக்கவில்லை. மிகப்பெரிய கொடுமை நடந்திருக்கின்றது, அநீதியின் அநீதி. ஏனெனில் இவர் குறித்தான பல ஆவணங்களை எல்லாம் நான் படித்து அதை தெரிந்திருந்த வகையில் இந்த விடயத்தை அரங்கேற்றுவதற்கான ஒரு முழு காரணம் என்னவென்றால், இப்பொழுது வடகிழக்கில் இந்த புதிதாகவும் சில நீதிபதிகள் நியமனம் பெற்றிருக்கின்றார்கள். போட்டி பரீட்சையின் அடிப்படையில அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப இந்த இவருக்கு நடந்தது போன்று, இந்த கல்முனை நீதிபதிக்கு நடந்தது போன்று சில தீர்ப்புகளை அரசாங்கத்துக்கு சார்பாகவே எழுத வேண்டியவும் கொடுக்க வேண்டிய முறைக்கு அவர்கள் தள்ளப்படவை. ஏனெனில் அவர்கள் சட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட தரப்பு, இது அரசாங்கமும் பொதுமக்களுமான மோதல் இல்லையா? அந்த மாதிரி மோதல்ல இந்த இளம் நீதிபதி ஜூனியர் ஜட்ஜ் எல்லாம் அரசாங்கத்துக்கு சார்பான தீர்ப்பை தான் வழங்குவார்கள். இது மிகப்பெரிய ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு இஷ்யூ செய்தியாகத்தான் நான் இதை பார்ப்பேன். ஏனெனில் நான் அறிந்த வகையும் இந்த வடகிழக்கில் போரஸ்டும் மற்ற வைல்ட் லைஃப் அந்த வைல்ட் லைஃப் மிருக பாதுகாப்பு சட்டமா, அந்த திணைக்களமா, வைல்ட் லைஃப் திணைக்களமும் போரஸ்ட் இந்த இரண்டு திணைக்கள அதிகாரிகளும் மிக அதிகமாக சிங்கள அதிகாரிகளே வடகிழக்கில் கடமையாற்றுகின்றார்கள். அவர்களிடம் மனிதாபிமானத்தை இந்த மக்கள் கொஞ்சம் கூட பார்க்க முடியவில்லை. உதாரணமாக ஒரு அவசரம், ஒரு இறப்பு விடயமாக ஒரு மெசேஜ் செல்ல போகின்ற போது தற்செயலாக தவறாக அவன் ஹெல்மெட் போடாமையே போயிருப்பான், டென்ஷன்ல. அதையெல்லாம் இந்த போலீசார்கள் கண்டுகொண்டு இல்ல நீ சைக்கிளத்தா என்றுதான் நிற்பானே ஒழிய அவனுக்கு ஒரு மனிதாபிமானம் என்ற வகையில நாம் பார்ப்பது மிக அரிது. அதிலும் குறிப்பாக இந்த வன இலாகா அப்புறம் இந்த மிருக இலாகா வைல்ட் லைஃப் அந்த திணைக்கள அதிகாரிகள் எல்லாம் மிகவும் கோரமான முகத்துடன் வன்மமாகவே நடந்து கொள்வதை நாம் நீண்ட காலமாக பார்த்து வருகின்றோம். பெருகல் அந்த பகுதி, மட்டக்களப்பு பகுதி எல்லாம் காடுகள் நிறைந்த பகுதிகள் எல்லாம் இந்த அதிகாரிகள் இந்த மாதிரிதான் நடந்து கொண்டிருக்கார்கள். வன அதிகாரிகள், போரஸ்ட் ஆபீசர்கள். இப்ப வனத்துறை அதிகாரிகள் நீயும் ஒரு மனிதன் தானே, அந்த மனிதாபிமானம் இவர்களிடம் பார்க்க முடியாது. அதனால் தான் வடகிழக்கில் இந்த சிங்கள அதிகாரிகள் மீது ஒரு நம்பிக்கையின்மையும் அவர்கள் மீது ஒரு கோபமான பார்வையும் இன்னும் இருந்து வருகின்றது. இது நிச்சயமாக. எனவேதான் இந்த விடயத்திலும் போரஸ் அதிகாரிகளும் இந்த மஞ்ச இருக்காங்கல்ல, அந்த மஞ்ச பாட்டி அப்படி சொல்லுவோமா, அதாவது ஆமுதர்கள், தேரர்கள், அவர்கள் எல்லாம் சேர்ந்து இது தப்பான முறையான தீர்ப்பில்லை என்று அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டு அவர் நீதிமன்றம் எல்லாம் சென்று இறுதியாக சுப்ரீம் கோர்ட்ல அவருக்கு நீதி கிடைக்காமல் அவர் கோரிய விடயங்கள் எல்லாம் அதாவது உடனடியாக அன்றைக்கு ஒரு எழுதியிருந்தாராம், நீங்கள் ஒரு சட்டம் தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி எல்லாம் பேசலாமாண்டால் அது ஒவ்வொருத்தரும் ஒரு தத்துணிவு இருக்குது. இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு இவர் கொண்டு போன பேப்பர்ஸ் எல்லாம் எடுக்கல, உடனே கேன்சல் பண்ணி அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலை, உடனடியாக அவங்க கொண்டாட அனுப்பி. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இப்ப அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு தத்துணிவு இருக்கும் என்றால் இங்க இவர் இருந்த நீதிமன்றத்துக்கு அவருக்கு ஒரு தத்துணிவு இருக்கும். அதையெல்லாம் பாக்குறாங்கல்ல. ஏனெனில்
நீதி நாம் என்ன நீதிமன்றத்தை நாம் விமர்சிக்க முடியாது என்ற காரணத்தினால் அதற்குள் நாம் செல்லவில்லை. ஆனால் அவருக்கு பென்ஷனும் இல்லாமல் இதையே வாழ்வாதாரமாக வாழ்ந்த ஒருவருக்கு இப்ப ஒரு 60 வயசு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக அவர் பதவியில் இல்லை. அரை சம்பளம் கொடுத்திருப்பார்கள் நினைக்கின்றேன். இப்பொழுது அவர் டிஸ்மிஸ் செய்யப்படுகிறார். ஒரு பென்ஷன் கூட இல்லை என்றால் இது மிகப்பெரிய கொடுமை இல்லையா? மிகப்பெரிய பாவம் இல்லையா? இந்த அநீதியை அரங்கேற்ற வேண்டிய பொறுப்பு இந்த முஸ்லிம் தலைமைகள் பெருச்சாளிகளுக்கு இருக்கா இல்லையா? இந்த முஸ்லிம் அரசியல்வாதிக்கு நம்ம ஏன் திட்டுறோம்? நீங்க ஒழுங்கா இருந்தா நாங்க இந்த அர்ஜுன் எம்பி இதை கொண்டு போறோம். இவர்கள் இல்ல. இப்ப ரிஷாட் எம்பி கூட இந்த அம்பாறை மாவட்டத்துக்கு ஒரு எம்பி வச்சுக்கிறாரு. அதாவது பாசித் என்ற ஒரு எம்பி. ஏன் உங்களுக்கு சம்பந்தம் இல்லையா? எனவே இந்த செய்திக்குள்ள போயிட்டு இவங்களை ஒரு கிளி கிடிச்சு பிடிப்ப மக்களை. பொத்துவில் நீதவான் நீதிமன்றத்தில் லவ்கலை போரஸ்ட் அதிகாரிகள் 17 முஸ்லிம் விவசாயிகளை நிறுத்துகின்றார்கள். இது 2018ஆம் ஆண்டில். குற்றச்சாட்டு என்னவென்றால் வனத்துறைக்கு சொந்தமான காணிகளில் அத்துமீறி நுழைந்து காடுகளை அழிப்பது போன்று விவசாயம் செய்து வருகின்றார்கள், குடியிருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த 17 பேரும் நீதிமன்றத்தின் முன்பாக நிறுத்தப்படுகின்றார்கள். வனத்துறையால் தற்போது உரிமை கோரப்படும் இந்த பகுதி கடந்த 30 ஆண்டுகளாக சுமார் 63 பேர் வீட்டு உரிமையாளர்களால் பயிரிடப்படும் ஒரு பெரிய நெல் வயல் என்பதை இந்த நீதிமன்றத்துக்கு பொறுப்புடன் நாம் அதை சொல்ல முடியும். இந்த விவசாய அமைப்பு வேளாண்மை துறையில் பள்ளியடி வத்தை விவசாயிகள் அமைப்பாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான ஆதாரமாக A1 பேப்பராக நீதிமன்றத்தில் அது ஆதாரபூர்வமாக சமர்ப்பித்திருக்கின்றார்கள். மேலும் மேற்படி லவ்கல பிரதி செயலாளரின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்பதால் லவ்கல பிரதி செயலாளர் வனத்துறைக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை A2 என சமர்ப்பிக்கப்பட்ட பேப்பரின் மூலமாக நீதிமன்றத்திற்கு அதில் 30 ஆண்டு காலமாக அந்த நிலத்தில் சுமார் 63 பேர் விவசாயம் செய்து வருவதாக பிரதி செயலாளர் எப்போதும் அது லவ்கல சிங்கள செயலானே அவர் A2 பேப்பராக அங்கு ஆதாரபூர்வமாக நீதிமன்றத்தில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த நிலத்தில் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள மக்களின் பெயர்கள் உட்பட பிரதி செயலாளரால் வழங்கப்பட்ட பெயர்களின் பட்டியல், அதாவது அந்த வயலில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள மக்களின் பெயர்களின் பட்டியல், மேலும் அம்பாறை மாவட்ட வன அதிகாரியால் 30 ஆண்டுகளாக மேற்படி நிலத்தில் வனத்துறை பயிரிட்டு வருகிறது. மேலும் வன பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தும் அதிகாரியால் அந்த நிலத்தில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு நெல் வயல்களில் பயிரிட அனுமதியும் மாவட்ட வனத்துறை அதிகாரியால் வழங்கப்பட்ட கடிதமும் இணைக்கப்படுகிறது. பாருங்க எவ்வளவு விடயம் என்று. பாலிகடிபத்து விவசாய அமைப்பின் விவசாயிகளின் மேம்பாடு குறித்து விவாதிக்க பொத்துவில் பிரதேச செயலாளரால் வழங்கப்பட்ட சம்மன் கடிதத்தை A5 பேப்பர் என்றும் விவசாயிகள் தொடர்ந்து நெல் வயல்களில் சாகுபடி செய்ததற்காக அரசாங்கத்திற்கு செலுத்தப்பட்ட ஏக்கர் வரி ஆவணங்கள், டெக்ஸ் கட்டுற மாதிரி வரி கட்டுற ஆவணங்களை A6 என்றும் நீதிமன்றத்தில் ஆவணங்களாக சமர்ப்பிக்கப்படுகின்றது. கடந்த காலங்களில் விவசாய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதை நிரூபிப்பதற்காக எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் அங்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் விவசாயிகளுக்கு மரங்களை வெட்டவோ அல்லது வேறு நடவடிக்கையில் ஈடுபடவோ வாய்ப்பு இல்லை என்றும் இந்த நிலத்தில் விவசாயம் செய்யும் இந்த விவசாயிகள் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் என்றும் அது நீதிமன்றத்துக்கு அவர்கள் ஒரு சமர்ப்பணம் மூலம் செய்யப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் நிலைமையை கருத்தில் கொண்டு நிலத்தில் பயிரிட அனுமதி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் இந்த வழக்கு முடியும் வரை விவசாயிகள் காத்திருக்க வேண்டியிருந்தால் அவர்கள் இன்னும் ஒரு வருடம் காத்திருக்க வேண்டி இருக்கும் என்றும் அந்த நிலம் பயிர்களை வளர்ப்பதற்கான நிலம் என்றும் இந்த விவசாயிகளுக்கு இந்த நிலத்தில் பயிரிடப்பட வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் அவர்கள் பெரும் சிரமங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று நீதிபதி கருதுகின்றார். அவருடைய தீர்ப்பில் வர விடயம் தான் இது. இந்த விவசாயிகள் நிலத்தில் பயிரிடுவதன் மூலம் அரசாங்கத்திற்கோ அல்லது வனத்துறை அதிகாரிகளுக்கோ எந்த இழப்பும் ஏற்படாது என்பதையும் நீதிபதி கருதுவதால் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் என்றும், எனவே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட தொடர்புடைய ஆவணங்கள் மற்றும் ஏழை விவசாயிகளின் பொருளாதார நலன்களை கருத்தில் கொண்டு இந்த சந்தேக நபர் அல்லது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு இந்த நிலத்தில் பயிரிட அனுமதி வழங்கும் உத்தரவையும் பிறப்பிக்க நீதிமன்றம் மரியாதையாக கேட்டுக்கொள்ள என்று நீதிபதி தன்னை தீர்ப்பில் குறித்திருக்கிறார்.
மேலும் இந்த விவசாயிகள் பயிரிட தயாராகி ஆரம்ப நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது வனத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் நெல் சாகுபடி நடந்து வருகிறது. எனவே இந்த விவசாயிகளின் நிலங்களில் நெல் பயிரிட அனுமதிக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்கிறது நீதிபதி அந்த தீர்ப்பில் எழுதியிருக்கிறார்கள். இந்த வழக்கு வனத்துறையால் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றும், மேலும் வழக்கு தொடுப்பவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான தேதியை கோரியுள்ளார் என்றும், குற்றம் சாட்டப்பட்டவர் ஆக்கிரமித்துள்ள நிலம் வனத்துறைக்கு சொந்தமானது என்றும், மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர் மேற்படி வனத்துறை சட்டத்தை மீறியதால் அவருக்கு தண்டனை கோரியும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது வனத்துறைக்கு சொந்தமான காணிக்குள்ள அத்துமீறி இருக்கிறாங்க, குடியேற்றிருக்கிறாங்க, வயல் செய்ய போறாங்க. எனவே அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றுதான் லவுகல வனத்துறை அதிகாரி இந்த வழக்கை தாக்கல் செஞ்சு 17 பேரையும் பெட்டிஷன் பண்ணிக்கிறாங்க. குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 136 கீழ் வழக்கு தாக்கல் செய்ய வழக்கு தொடுப்பதற்கு முதன்மையான வழக்கு இருக்க வேண்டும். அதாவது மேற்படி குற்றம் நடந்ததற்கான முதன்மையான ஆதாரம் காட்டிய பிறகுதான் வழக்கு தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதாவது இங்க என்ன சொல்ல வரோம் என்றால், இவங்களை நிறுத்தி இவருக்கு ஒரு சார்ஜ் ஒன்றும் இல்லாம பெயில் ரிப்போர்ட் மட்டும் தயாரிச்சுக்கிறார். அது பிள்ளை என்று நாம பின்னுக்கு சொல்ல வரோம். இதை முடிச்சிட்டு, எனவே மேற்படி நிலம் வனத்துறையின் சட்ட விதிகளுக்கு எவ்வாறு உட்பட்டது, அதாவது இந்த காடு வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கிராமப்புற காடா அல்லது ஒதுக்கப்பட்ட காடா, புகார்தாரர் தெளிவாக உண்மைகளை கூறியிருக்க வேண்டும். அது ஒன்றும் கூறல. மேலும் குற்றப்பத்திரிகை ஒரு செய்தித்தாள் அல்லது அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வேறு ஏதேனும் வருத்தமானி அல்லது ஏனும் சட்டத்தை சமர்ப்பிப்பதன் மூலம் தாக்கல் செய்ய வேண்டும். அதாவது இந்த காணி, இந்த பிணக்குட்பட்ட காணி என்பது வனத்துறைக்கு சொந்தமானது. ஏதாவது ஒரு பேப்பர்ல விளம்பரம் வந்தோ அல்லது அவங்களோட கெசட் நோட்டிபிகேஷன் எதுவுமே இல்லை, போயிட்டு இதயத்தை இறக்கி வச்சு போட்டு அள்ளிக்காந்து போட்டு ஆக்களை பிடிக்கணும் தடைக்கணும் நிக்கிறாங்களே ஒழிய சரியான சாட்சி சப்மிட் பண்ணல. இந்த நிலம் இந்த விவசாயிகளால் முன்னர் பயிரிடப்பட்ட நிலமாகும். இந்த நிலம் தொடர்பாக இது 2000 ஆண்டு விவசாய மேம்பாட்டு கட்டளை எண் 46 கீழ் வேளாண்மை இயக்குனர் நாயகத்தால் பதிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் 2000 ஆண்டு சட்டத்தின் எண் 46 விதிகளின் கீழ் பள்ளியடிபத்தை விவசாய அமைப்பின் அதிகாரத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகாரத்தின் கீழ் இந்த அமைப்பு விவசாயிகள் A1 என்ற பேப்பர்ல காட்டியிருக்கிறாங்க. எங்க நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய A1 பேப்பர்ல. மேலும் லவுகல பகுதியில் உள்ள அரசாங்க நிலங்களுக்கு பொறுப்பான லவுகல பிரதேச செயலாளர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு அந்த நிலத்தை விவசாய நிலமாக அறிவிக்க உரிமம் கோரியுள்ளார். அதாவது குற்றம் சாட்டப்பட்டவரின் நிலத்தில் வனத்துறை அதிகாரிகளால் தேவையற்ற துன்புறுத்தல் மற்றும் தகராறுகளை தடுக்க பிரதேச செயலாளர் அந்த நெல்வரி வயலில் பயிரிடப்படும் விவசாயிகளின் பட்டியலை சிங்களத்தில் தயாரித்து வழங்கியுள்ளார். மேலும் கடந்த 30 ஆண்டுகளாக இந்த பகுதியில் விவசாயம் செய்வதற்காக அரசுக்கு செலுத்தப்பட்ட ஏக்கர் வரி டெக்ஸ் வரி ரசீதுகளையும் வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்தில் உத்தியபூர்வமாக சமர்ப்பித்து பண்ணிருக்காங்க. மேலும் இந்த நிலம் மழையை நம்பி ஒரு பருவத்திற்கு மாத்திரம் வானத்தை நம்பி டிசம்பர் போகத்தான் செய்யறோம் என்ன செஞ்சிருப்பாங்க இப்ப பயிரிடப்படும் நிலமாகும். இது தொடர்பாக A8 என அவங்க ஆதாரபூர்வமாக பேப்பரை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறாங்க. மற்றும் கமநல மேம்பாட்டு அதிகாரி அளித்த அறிக்கையும் பொத்துவில் பிரதேச செயலகத்தால், அதாவது பொத்துவில் பிரதேச செயலாளரால் பொத்துவில் பிரதேசத்தின் மேம்பாடு தொடர்பாக எழுதப்பட்டு 2016 ஆண்டு அம்பாறை அரசாங்க அதிபருக்கு பிரதேச செயலாளர் திரு ஒரு முஷரப் அவர்களால் கேள்விக்குரிய நிலங்களின் மேம்பாடு தொடர்பாக A9 பேப்பராக சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. GAக்கு அனுப்பின பட்டியல். பயங்கரவாத காலத்தில் பொத்துவில் பகுதிக்கு சொந்தமான இந்த நிலத்தில் விவசாய நடவடிக்கை செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது. மேலும் இந்த நிலங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தன. பின்னர் 2008 ஆண்டில் அரசாங்கத்தின் ஆதரவுடன் இந்த நிலங்கள் பொதுமக்களிடம் திரும்ப வழங்கப்பட வேண்டும், அதாவது கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்கள் பொதுமக்களிடம் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வனத்துறை பிரதேச செயலாளர், பிரதேச வன அலுவலர் மற்றும் விவசாயிகள் அமைப்பின் தலைவர் ஆகியோருக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இதை A10 பேப்பராக கோர்ட்ல சப்மிட் பண்ணிக்கிறாங்க. மேலும் கடந்த காலங்களில் விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது இலங்கை கேத்தட்ட அருண திட்டத்தின் கீழ் உர மானியங்கள் வழங்கப்பட்ட விவசாயிகள் என்னும் பட்டியல் A11 ஆகும்.
11 பேப்பரை வச்சுக்கிறாங்க. மேலும் இந்த உரநெல் நிலங்கள் பொத்துவில் விவசாய சேவை மையத்தின் PLR-இல் பதிவு செய்யப்பட்டன. எவ்வளவு பெரிய ஆதாரம் பாத்தீங்களா? மேலும் அந்த PLR பதிவு ஆவணம் மூலம் விவசாயிகளுக்கு உரமானியம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நல்லா பார்த்துக்கொள்ளுங்க மக்களே, எங்கேயுமே சட்டம் பிழையாக வழங்கப்படவில்லை. மேலும் மேற்கண்ட சான்றுகள் மற்றும் எங்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவு 114 விதிகளின் கீழ் அனுமதி வழங்கப்பட்ட ஆவணங்கள் முறையான முறையில் வழங்கப்பட்டுள்ளன என்பதை குற்றம் சாட்டப்பட்ட பிறகு சார்பாக நீதிமன்றத்தில் அறிந்து கொள்ள முடிகின்றது. இந்த ஆவணங்கள் அனைத்தும் அரசாங்கத்தால் முறையான முறையில் வழங்கப்பட்டுள்ளன. அவை சிறந்த ஆதாரமாக கருதப்படலாம். இவை குறைந்த ஆதார மதிப்பின் சான்றுகளாக இருந்தால் அவற்றை நிராகரிக்கலாம். இதான் நீதிமன்ற தீர்ப்புகள். இந்த கருத்து மெபிட்டியா எதிர் அணி அட்டர்னி ஜெனரல் வழக்கிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறந்த ஆதாரத்தை மறுக்க முடியும். அதாவது அனைத்து நீதித்துறை நடவடிக்கைகளும் சிறந்த ஆதாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே குற்றம் சாட்டப்பட்ட பின் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் சான்றுகள் கட்டளை சட்டத்தின் பிரிவு 114 கீழ் சிறந்த ஆதாரமாகும். இந்த ஆதாரங்களை தவிர வேறு எந்த ஆவணங்களையும் அரசு தரப்பு சமர்ப்பிக்கவில்லை. மேலும் இந்த நிலங்களில் குற்றம் செய்ததாக கூறப்படும் குற்றம் சாட்டப்பட்டவிடமிருந்து எந்த ஒரு வழக்கு பொருளையோ அல்லது உபகரணங்களையோ அல்லது எதையுமோ விசாரணையின் போது சாட்சிகளாக நிரூபிக்கவும் இல்லை, சப்மிட் பண்ணவும் இல்லை, ப்ரொடியூஸ் பண்ணவும் இல்லை, நீதிமன்றத்தின் அரசு தரப்பு சமர்ப்பிக்கவும் இல்லை. மேற்படி பள்ளியடிபத்தை காணி துறையின் கூற்று வெளிப்படையாகவே சட்டத்திற்கு எதிரானதாக என்றும் இந்த வழக்கை தொடர அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீதிபதி தந்த தீர்ப்பில் சொல்றாங்க. இருப்பினும் இந்த வழக்கின் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தொடர்புடைய வழக்கு முடியும் வரை இந்த விவசாயிகள் தங்கள் விவசாய நடவடிக்கைகளை தொடர நீதிமன்றத்துக்கு எந்த சட்ட தடையும் இல்லை. ஆகவே இதேபோல் பொத்துவில் நீதிமன்றத்தில் வேகமம் நிலம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் வரை விவசாய நடவடிக்கையில் ஈடுபட அனுமதி வழங்குமாறு முன்னாள் நீதிபதி உத்தரவிட்டார் என்பதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். அதில் எந்த தகராறும் இல்லை என்றும் இந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரமாக விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலங்கள் மழையை நம்பி ஒரு பருவத்திற்கு ஒரு போகத்துக்கு சொல்லலாம், ஒரு பருவத்திற்கு மட்டுமே விவசாயம் செய்யப்படும் நிலங்கள். இந்த விவசாயிகளின் நிலைமையை கருத்தில் கொண்டு குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பாக நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த காடு இதே நேரம் பாதிக்கும் சார்பாக பின்வரும் பதில்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த காடு வனத்துறை நிர்வாகத்துக்கு சொந்தமான கும்புக்கன் காம்பு காடு எனவும் வன பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு 2 கீழ் இது வன நிர்வாகத்துக்கு சொந்தமான ஒரு காப்பு காடு என்றும் மேற்கூறிய விஷயம் 17/2/2009 பதிலிடப்பட்ட சாதாரண வர்த்தமானிகள் 1589 கீழ் 9 கீழ் ஒதுக்கப்பட்ட காடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது வன நிர்வாகத்துறையின் அனைத்து கட்டுப்பாடுகளுக்கும் உட்பட்ட பாதுகாக்கப்பட்ட காடு. லவுகல்ல பிரதேச செயலாளர் மேற்கூறிய காட்டுக்கு சொந்தமான எந்த ஒரு நிலத்தையும் வன நிர்வாகத்துறைக்கு வழங்கியதாக வனத்துறைக்கு எந்த அறிவிப்பும் கிடைக்கவில்லை. இந்த வனப்பகுதி லவுகல்ல பிரதேச செயலாளரின் அதிகார வரம்பிற்குட்பட்ட ஒரு பகுதியாகும். அத்தகைய நிலத்திற்காக பொத்துவில் பிரதேச செயலாளர் வழங்கிய குழு கூட்டு அறிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. லவுகல்ல பிரதேச செயலாளரின் அதிகார வரம்பிற்குள் வரும் நிலத்திற்கான குழு கூட்டத்திற்கான பிரதேச செயலாளர் வழங்கிய கடிதத்தை வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். அந்த அதிகார வரம்பிற்குள் வரும் நிலம் ஒரு ஒதுக்கப்பட்ட காடு. மேலும் இந்த நிலங்கள் விவசாய நிலங்கள் குறித்து எந்த ஆவணமும் வன அதிகாரிகள் சமர்ப்பிக்கப்படவில்லை. அந்த நிலம் கும்புக்கன் ரிசர்வ் காடு. இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சட்டவிரோதமாக காட்டுக்கு நுழைந்து விவசாயத்திற்காக வெற்றி எடுக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு பி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வன பாதுகாப்பு துறைக்கு சொந்தமான நிலங்கள் அளிக்கப்படுவதாகவும் வனவிலங்குகளை பாதுகாக்க அரசு நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அதிமேதகு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வர்த்தமானியில் குறிப்பிட்டுள்ளார். எனவே சந்தேக நபர்களுக்கு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தேதி வழங்கவும் சட்டவிரோதமாக காட்டுக்கு நுழையக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பிக்க கௌரவ நீதிமன்றத்தை நான் மரியாதையை கேட்டுக்கொள்கிறேன் என்று யார் பேசுறா? வனத்துறை அதிகாரி கேட்கிறாங்க. இந்த வழக்கு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 136 அண்டர் 1 அண்டர் 8 கீழ் அண்ட் பீயிங் மன்னிக்கவுமா அண்டர் 1 அண்ட் பீயிங் கீழ் புகார்தாரரான தல வன அலுவலர் வன நிர்வாகத்துறை லவுகல ஆகியோர்களால் தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் இந்த நீதிமன்றத்தில் பி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கு பி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுகளை செய்வதற்காக தேதியை வழங்குமாறும் விடுவிக்கப்பட்டது.
குற்றம் சாட்டப்பட்ட பிறகு வழக்கறிஞர் விடுத்த கோரிக்கை தொடர்பாக உண்மைகளை நீதிமன்றத்தில் முன்வைத்தார். அந்த விளக்கத்தின் அடிப்படையில் A1 முதல் A11 11 ஆவணங்கள் வரையான ஆவணங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்ட இந்த குற்றச்சாட்டு செய்யவில்லை என்றும் இந்த காணி 30 ஆண்டுகளாக பயிரிடப்பட்டு வருவதாகவும் லவுகல்ல பிரதி செயலாளர் இந்த காணியில் பயிர் செய்வதற்கு அனுமதி அளித்துள்ளதாகவும் இது தொடர்பான ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டன என்றும் அந்த காணி விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளவர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய ஆவணம் A7 கொண்ட வண்ணப்பட புகைப்படம், பொத்துவில் விவசாய சேவை மையத்தின் விவசாய மேம்பாட்டு அதிகாரி அளித்த கடிதம் மற்றும் பிற ஆவணங்கள் மூலமாகவும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வழக்கை ஒரு குற்றவியல் வழக்கின் குற்றம் சாட்டப்பட்டவர் மீதான குற்றங்களை நியாயமான சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கும் பொறுப்பு அரசு தரப்புக்கு உள்ளது. இருப்பினும் B அறிக்கை இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட பின்னரே மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்ட பிறகு வழக்கறிஞர் அளித்த சமர்ப்பிப்புகள் மற்றும் அரசு தரப்பு அளித்த பதில்களை நீதிமன்றம் உன்னிப்பாக கவனிக்கிறது. எந்த ஒரு வழக்கிலும் அனுமதியை நிலைநாட்டுவது நீதிமன்றத்தின் பொறுப்பாகும் என்றும் அது ஒரு குற்றவியல் வழக்காக இருந்தாலும் சரி, சிவில் வழக்காக இருந்தாலும் சரி, அத்தகைய நடைமுறையை பின்பற்றுவது நீதிமன்றத்தின் பொறுப்பாகும் என்றும் இந்த வழக்கின் வெளிச்சத்தில் இந்த வழக்கு ஒரு குற்றவியல் வழக்கு. இந்த வழக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. இருப்பினும் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர்கள் அளித்த சமர்ப்பிப்புகள் மற்றும் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் நீதிமன்றம் உன்னிப்பாக ஆராய்ந்ததில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றம் நடந்த இடம் வெளிப்படையாக ஒரு நெல் வயல் என்றும் நீதிமன்றத்துக்கு விளக்கப்பட்டது. மேலும் அதை நிரூபிக்க குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பாக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் மூலம் இது விவரிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள் எல்லாம் பார்த்து நீதிபதி ஒரு தீர்ப்பு அளிக்கிறார். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 75 ரூபாய் பணம் செலுத்த வேண்டும் மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட எதிர அரசு தரப்பு குற்றப்பத்திரிகை சார்ஜ் தாக்கல் செய்யலாம் என்றும் இந்த வழக்கின் நடவடிக்கைகள் தொடரப்பட்டு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றம் சாட்டப்படுகிற நிலத்தில் தொடர்ந்து பயிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என்றும் இந்த நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கிறது என்றும் நீதிமன்றம் சமர்ப்பித்த 3வது உத்தரவை கவனத்தில் கொள்ளும் போது ஒரு நிறுவப்பட்ட சட்ட விதி உள்ளது. அதாவது சட்டத்தால் தடுக்கப்படாவிட்டால் உத்தரவு பிறப்பிக்க நீதிமன்றத்தில் எதுவும் தடுக்கப்படவே என்று மேற்கண்ட 3வது உத்தரவு தொடர்பாக குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு 7க்கு நீதிமன்றத்தின் கவனத்தை இருக்கிறது என்று மேலும் நீதிபதியின் நலன்களை கருத்தில் கொண்டு இந்த 3வது உத்தரவை பிறப்பிக்கிறது என்று அவர் சொல்லி இருக்கின்றார். இதுதான் இந்த தீர்ப்பு. அதாவது CPC 7 என்னது, கோர்ட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 7 கீழே ஒரு தத்துணிவு நீதிமன்றத்துக்கான தத்துணிவு சொல்லலாம். நாம இந்த தீர்ப்பு வழக்கையும் ஃபுல்லா வாசிச்சு காட்டுகிற மக்களே, அந்த நீதிபதி அவர்கள் எந்த தப்புமே செய்யல, அவருக்கு இருக்கின்ற இன்ஹெரன்ட் பவர் சொல்லுவாங்க. அதாவது நீதிமன்றத்துக்கான தத்துணிவின் அடிப்படையில் செக்ஷன் 7 CPC செக்ஷன் 7 தீர்ப்பளிக்கிறார் அவங்களுக்கு. இதைத்தான் இந்த தீர்ப்பு பிழை என்றால் அது பாதிக்கப்பட்ட வனாதிகாரி மேல்கோட்டுக்கு போகணும். அதை விட்டுட்டு JSCக்கு பெட்டிஷன் மூலம் அங்குள்ள இந்த மஞ்ச காவி உடைப்பாட்டையும் சேர்ந்து இவர் முஸ்லிம்களுக்கு காடு அளிக்கிறார், முஸ்லிம்களுக்கு காணி கொடுக்கிறார் என்று பொய்யான புரட்டலான ஒரு பெட்டிஷனை கொண்டு JSC கொண்டு கொடுக்குறாங்க. JSCக்காரங்க இவரை கூப்பிட்டு முறை விசாரணை நடத்துறாங்க. நடத்தினோடனே இவர் ஏற்கனவே சொல்லிக்கிறோம் இல்ல பாவப்பட்ட ஜென்மம் என்று இவர் ஒன்றுமே கேட்காம தனக்கு டேட் வேணும் வந்துட்டாரு. இவர் அவடத்தை வச்சு மேசையை முறுக்கிக்கணும். எனக்கு இன்ஹெரன்ட் நான் CPC 7 கொடுத்திருக்கிறேன். வாதங்கள் இருக்குது, ஆவணம் இருக்குது, 15 ஆவணம் இருக்குது. போரஸ்டுக்கான எந்த ஒரு ஆவணம் இல்லை என்று அதை ஃபைட் பண்ணல. அதான் அவர் விட்டு தவறு. இப்ப ஹைகோர்ட்டுக்கு போய் கோட்டபாப்பிலுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டால இந்த கேஸ் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு இவர பதவி பறிக்கப்பட்டு அதை டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அப்ப 2017 முதல் 8 ஆண்டுக்கு வேற ஹாஃப் சேலரி பேமெண்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப அவர பென்ஷனும் இல்லாம செய்யப்பட்டது பாவம் இல்லையா? இப்ப இந்த முஸ்லிம் அரசியல் என்ற பெருச்சாளி நாடாளுமன்றத்துல பேசணுமா இல்லையா? எதுவுமே பேசாம எதுவுமே பண்ணாம இவங்க இப்படி செய்வது ஒரு பாவம் இல்லையா? இது சொல்லுங்க பாக்க. இது மிகப்பெரிய பாவம் இல்லையா? மிகப்பெரிய கொடுமை இல்லையா? எனவே இது பற்றி அரசாங்கத்துக்கு இது எத்தி வைக்க வேண்டிய ஒரு முழு பொறுப்பு பாசி தம்பி கிரிக்கா இல்லையா? இப்ப இன்ஹெரன்ட் பவர் சொல்லக்குள்ள இந்த வழக்குல மாத்திரம் அல்ல, இந்த வழக்குல வந்துட்டு CPC 7 போனால் இன்னொரு வழக்குல 839 வரும். அது குடியியல் நடைமுறை கோவையில கீழே பல விடயங்கள் மாறி மாறி வரும். அவருக்குரிய வழக்குல CPC 7 கொடுத்திருக்கிறார். அது சரியான தீர்ப்பு சொல்லி கல்முனை ஹைகோர்ட் அப்பீல் கோர்ட்டும் சொல்லுது.
அது யாரு வந்து மோதி இருக்கிறா? போரஸ்காரன் ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ண இந்த தீர்ப்புக்கு எதிராக அப்பீல் பண்ணின உடனே அது மேல மேல போகணும். அதை விட்டு நீதிபதியை கூப்பிட்டு நீ கொடுத்த தீர்ப்பு பிழை என்று சொல்லி ஜேஎஸ்சி தான் இதை முறையிட்டு ஜேஎஸ்சி தான் இதை இன்கொயரி பண்ணி வழக்கு தாக்கல் மூலமாக பதவியை டிஸ்மிஸ் செஞ்சுட்டாங்க. இதே நேரம் இந்த நாம இந்த அப்பீல் பண்ணி சுமந்திரன் அவர்கள் வந்து இதை வெண்டு கொடுத்துக்கிறாரு. கோர்ட் ஆஃப் அப்பீல் சரி என்று சொல்லப்படுது. சுப்ரீம் கோர்ட்ல அதை பிழையா சொல்றாங்க. அது பிள்ளை, அதுக்கு நம்ம விவாதிக்க இயலாது. அது எழுதப்பட்ட விவாதங்களும் விவாத கருப்பொருளும் இருக்குது. நாம நீதிமன்றத்தை விவாதிக்க முடியாண்டதால இவருக்கு ஒன்றுமே தேவையில்லை. இப்ப அவருக்கு ஒரு பென்ஷன் கொடுக்கணும். பாவம் இல்லையா? இதையே வாழ்வாதாரமாக நீதித்துறையே அவர் ஜட்ஜ் என்ற போர்வையில இருந்து வாழ்ந்தவர். அவருக்கு குடும்பம் புள்ளபுட்டி அவருக்கும் வயிறும் வாயிரும் இருக்குது. இதை இந்த முஸ்லீம் பெருச்சாளிகள் பேசணுமா இல்லையா பார்லிமெண்ட்ல? இப்ப அதுக்குரிய முழு பொறுப்பும் இப்போதைய நியமன எம்பி பாசித்துக்கு இருக்கா இல்லையா? உங்களோட மக்கள் பிரச்சனை நீங்க அங்க போய் கேட்கணும். ஜனாதிபதிக்கு ஒரு டைம் எடுத்து ஒரு 30 நிமிடத்துக்கு இந்த பேப்பர் எல்லாம் தாரம் கொண்டு வச்சு பேசி இது அநீதி, இது சரியான நடக்கப்படுறீங்க, நீங்க ஒரு கமிஷன் போடுங்க. நீங்க கமிஷன் ஒன்று போட்டு கேளுங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி மூலமாக இதுக்கென்று ஒரு கமிஷனை போட்டு கேளுங்க. விசாரிக்கட்டும், கேட்கட்டும், பிள்ளைகள்னா ஏற்றுக்கொள்ளுவோம். அதை விட்டுட்டு அந்த ஆளுக்கு பென்ஷனும் இல்லாம ரோட்ல விட்டு அவர் எங்க வக்கீல் போவார்? ஒரு பாவப்பட்ட ஜென்மமா தான் பல வகையில பார்த்திருக்கிறோம். எனவே இத நாடாளுமன்றத்தில் ஹக்கீம் தரப்பால பேசணும், ரிஷாட் தரப்பால பேசணும். ரிஷாட் எம்பி ரிஷாட் அவர்கள் இப்ப அம்பாறை மாவட்டத்தில் கால் எடுக்கிறதுக்கு இதெல்லாம் பேசணுமா இல்லையா? மக்கள் பிரச்சனை பேசாம இந்த எதை பேச போற இந்த பெருச்சாளிகள் சொல்லுங்க பாக்க. வாக்களிக்கிற மக்கள் நீங்க சிந்திக்கணும். இது இவனுக்கு எல்லாம் என்ன பண்ண போறீங்க வாக்களிச்சு? இது ஒரு முஸ்லீம் பிரச்சனை மட்டுமில்லையே, வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களுக்கான பிரச்சனையும் இருக்குது. ஏனெனில் இந்த போரஸ்டும் வைல்ட் லைஃப் திணைக்களமும் இந்த மாதிரி தான் இதயத்தை இறக்கி வச்சுதான் வேலை செய்யறாங்க. அப்ப அவங்களுக்கு எதிராக தான் இந்த வழக்கம் நடந்திருக்குது. எனவே இந்த விடயத்துல நம்ம அரசியல்வாதிகள் ஜனாதிபதி கிட்ட பேசி, பாவமாப்பா நம்ம கல்முனை பகுதியை சேர்ந்த ஒரு முஸ்லீம் ஜட்ஜி ஒன்று அப்பாவி ஜட்ஜி, நான் எதுக்கு சொல்லி அவரை பத்தி. எனவே அவருக்கு ஒரு தீர்ப்பு எடுத்து கொடுங்கடா, உங்களோட புண்ணியம் கிடைக்கும்டா. பாவம் அந்த அந்த மனுஷன் வாழ்வாதாரத்தை ஈட்டு கொடுத்துருங்க. ஜனாதிபதி பேசுங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் தீர்ப்பு கொடுக்கிற ஜனாதிபதி ஒம்புட்ஸ்மேனா மாறி இருக்கிறார். இந்த விடயம் ஜனாதிபதியோட காதுக்கு போய் அவர்கிட்ட டேபிளுக்கு இந்த மேட்டர் போகும் என்றால் நிச்சயமாக அவர்கிட்ட பென்ஷன் கிடைக்கும். பாவம் அந்த வாழறதுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு பொத்துவில் வாசித் எம்பியின் ஊடாக நகர்த்தப்பட வேண்டும், நாடாளுமன்றத்தில் பேசப்பட வேண்டும். இது பேசிட்டு இது என்னென்றால் இந்த விடயம் நாளை ஒரு ஐநா மன்றம் ஒரு ஐநா பொடிக்குள்ள போயிடுச்சுன்னு சொன்னால் நீதித்துறை இப்படி எல்லாம் நடந்து ஏற்கனவே இவர் இளஞ்செழியன் போய் எங்களும் போய் அழுது புலம்பி இருக்கிறார். தனக்கு அநீதி என்று அழுது புலம்பி கண்ணீர் வடிச்சு கேவலமாய் அசிங்கப்பட்டு சொல்லியிருக்கிறார். அது கூட இப்ப ஒரு இன்டர்நேஷனல் பொடிக்குள்ள போகுது. நாங்க எல்லாம் சொல்ல மாட்டோம். இப்போ அதுக்கு பிறகு லபாசர மேட்டரும் போகுது. இப்ப என்ன இந்த கல்முனை ஜட்ஜிர மேட்டரும் போகுது. அப்ப இதெல்லாம் பாவம் இல்லையா? இந்த பாவத்தை எல்லாம் சுமக்கிறதுக்காரிய முழு பொறுப்பும் வாசித் ஒரு நல்ல தொழுகையாளி, அவர் இதை அரங்கேற்றுங்க. இது வாசித் தம்பிர போட்டோ போட்டு தான் நாங்க இதை போட போறோம். வாசித் தம்பி மாத்திரமல்ல, இந்த முஸ்லீம் பெருச்சாளிகள்ல போட்டோ எல்லாம் போட போறோம். இந்த முஸ்லீம் பெருச்சாளி அரசியல்வாதியை அரங்கேற்றுங்க. சும்மா போய் சிவத்தை பார்த்துக்கிட்டு பேசாதங்க. 7 மணிக்கு போய் குஞ்சு அங்க யாருமே இல்லை. பார்லிமெண்ட் நான் எத்தனை தடவை பார்த்துட்டோம். 7 மணி இரவு 7 மணிக்கு போயிட்டு டிப்யூட்டி ஸ்பீக்கர் இல்லாட்டி டிப்யூட்டி சேர்மன் இருப்பாங்க, அவரை பார்த்து சிவத்தை பார்த்து பேசுறேன். என்னடா இல்ல பிரயோசனம் இருக்க போகுது? இதுல ஏது இருக்காடா? ஏது லொஜிக் இருக்காடா? அர்ஜுன எம்பி மாதிரி பட்டைய கிளப்புங்கடா. ஏன் இப்ப நீங்க இத நாங்க ஒரு சவாலா சொல்றோம். பொத்துவில் பாசித் எம்பி ஊடாக இந்த மக்களின் பிரச்சனை அது முடிஞ்ச விடயமா இருக்கட்டும். இந்த நீதிபதிக்கு ஒரு இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு நீதி கிடைச்சி அவருக்கு ஒரு பென்ஷன் கிடைப்பதற்கான வழிவகைகளை பொத்துவில் பாசித் எம்பி அவர்கள் ஊடாக தந்த கட்சி தலைவர் ஹக்கீம் ஊடாக இதை நீங்க அரங்கேற்றவில்லை என்றால் உங்களை விட்டு கடந்து நாங்கள் அர்ஜுனா எம்பி கிட்ட கொண்டு சொல்ல போகின்றோம். இத ஒரு வார டைம் கொடுப்போமா? அடுத்த பார்லிமெண்ட் அமர்வுக்கும் இத பாசித் எம்பி நாடாளுமன்றத்தில் அரங்கேற்ற பாருங்க. உங்களோட தமிழ்ல பேசுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நீங்க அதுக்காக நீங்க சுவத்தை பார்த்து பேச போகாம ஏர்லியா டைம் எடுத்து பேசுங்க. நீங்க ஒருத்தரும் இல்ல டைம்ல பார்லிமெண்ட்ல லைட்டை பார்த்துக்கும், மேல கூரையை பார்த்துக்கும், டிப்யூட்டி ஸ்பீக்கரை பார்த்து டிப்யூட்டி சேர்மனை கமிட்டியில டிப்யூட்டி சேர்மனை பார்த்து பேசாம எல்லோரும் இருக்கின்ற போது, பிரதம மந்திரி இருக்கின்ற போது, இதுக்கு பொறுப்பான நீதி அமைச்சர் இருக்கின்ற போது, காணி அமைச்சுக்கு பொறுப்பான அமைச்சர் இருக்கின்ற போது பார்த்து பேசுங்க.
தமிழ்ல பேசுங்க, மக்கள் பார்க்கட்டும், என்ன விடிவு கிடைக்குன்னு பார்ப்போம். அதை விட்டு போட்டு நீங்க வாக்கு கேட்கிற மட்டும் வருகின்ற போது இந்த வீடியோக்கு நாங்க தெருவா போட இருக்கணும். எனவே தயவு செய்து மக்களும் வெங்கட இந்த கண்ணாமூச்சி விளையாட்ட மக்களும் புரிஞ்சு கொள்ளுங்க. அவருக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆதங்கம். எனவே கண்டிப்பாக நாங்கள் பார்ட் 2க்கும் இந்த விடயத்தில் வருவோம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.